ஹாய் வியூவர்ஸ், WPL எல்லா மேட்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது WPL 4வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து RCB உமன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸும் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் இன்னைக்கு ஜனவரி 17ஆம் தேதி நைட்டு 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எவ்வளோ ரன்ஸ் வந்து அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்சை பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். நேற்று மேட்ச் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 11 பேர் வந்து ட்ரீம் டீம் வந்து கொடுத்துருந்தோம். அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் வந்து இல்லை. யாருன்னு வந்து பார்த்தோம்னா சமாரி அட்டப்பட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் வந்து இல்லை. ஸோ நம்ம ட்ரீம் டீமில் கொடுத்தது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 பேர். அந்த 10 பேரில் பார்த்தீங்கன்னா 7 பேர் வந்து ட்ரீம் டீமில் வந்து வந்திருந்தாங்க, இன்க்ளூடிங் கேப்டன், வைஸ் கேப்டன். மிச்சம் 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் வந்து வரல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரண் நவிகரே வந்து பார்த்தீங்கன்னா 39 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. அதை விட ட்ரீம் டீம் பாயிண்ட் எவ்வளோ வந்து பார்த்தோம்னா 40 பாயிண்ட் தான். அதுக்கு முன்னாடி உள்ளவங்க ட்ரீம் டீமில் வந்து இருந்தாங்க. ஸோ கிரண் நவிகரே பார்த்தீங்கன்னா 39 பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலனா கிங் அவங்க பார்த்தீங்கன்னா 34 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. 6 பாயிண்ட் தான் வந்து டிஃபரன்ஸ் ட்ரீம் டீமுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 பேர் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து கொடுத்துருக்கோம் 10 பேர் சொன்னதில். ஏன்னா ஒருத்தவங்க வந்து பிளேயிங் லைனும் இல்லாமல் வந்து போயிட்டாங்க. ஸோ நேற்று வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வந்து மாற்றி போட்டிருந்தீங்கன்னா, அதாவது பிரியா மிஸ்ரா மட்டும் நீங்கள் வந்து டீமில் வந்து இன்க்ளூடிங் பண்ணியிருந்தீங்கன்னாவே, ஏன்னா நிறைய டீம் போடுறவங்க மாற்றி மாதிரி தான் வந்து போடுவீங்க. ஸோ அப்படி பிரியா மிஸ்ரா வந்து டீம் உள்ள போட்டு வந்து இந்த டீம் வந்து செட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 1 கோடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வின் பண்ணியிருந்துக்கலாம். கேப்டன் பார்த்தீங்கன்னா கார்னர் கொடுத்தோம், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சோபி எக்கர்ஸ் வந்து கொடுத்தோம். 3 விக்கெட் எடுத்துக்க வேண்டியது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் மிஸ் ஒன்று வந்து ஆயிடுச்சு. ஸோ எடுக்காமல் வந்து போயிட்டாங்க. ஸ்மால் லீக்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஸ்வீப் வந்து அடிச்சிருக்கும் இந்த டீம். நான் கொடுத்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் வந்து க்ளீன் ஸ்வீப் வந்து அடிச்சிருக்கும். ஒன்றில் கூட தோற்றுருக்க மாட்டீங்க. இந்த டீமை போட்டிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து எல்லாத்துலையும் ஜெயிச்சிருப்பீங்க. எத்தனை பேர் ஜெயிச்சிங்க என்ன ஏதுங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்தோம்னா 17ஆம் தேதி வந்து நடக்குது. அதாவது 8-1 காம்பினேஷன், சனி சூரியனும் சேர்ந்த காம்பினேஷன். சனியும் சூரியனும் சேர்ந்த யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு வந்து பார்த்தோம்னா புதன் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து இருக்கும். பெரிதாக மைனஸ்ன்னு யாருக்கும் வந்து பண்ணாது. கேது சேர்ந்தவங்க சந்திரன் சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து பார்த்தோம்னா ஷெஃபாலி வர்மா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு சம்மந்தப்படுறாரு, சூரியன் சம்மந்தப்படுறாரு, சனி சம்மந்தப்படுறாரு. சனியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு பெருசாக ப்ளஸ் பண்ணாது. ஸோ அதுபடி பார்க்குறப்போ ஒன்று சப்பாலியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமே அவுட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு வந்து இருக்கும். ஒரு 25+ ரன்ஸ் வந்து சப்பாலியார் மட்டும் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து மெக்லானிக் வந்து பார்த்தோம்னா 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவங்க வந்து ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. அடுத்து மரிசானா காப் டீமில் வர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா மரிசானா காப் கொடுத்துருந்தாங்க. மரிசானா காப் டீமில் வந்தால் ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பாங்க பேட்டிங் அரவை. பவுலிங் அரவை பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து அனபெல் சத்தர்லாண்ட் வந்து 1-2 விக்கெட் வரைக்கும் வந்து எடுப்பாங்க. அடுத்து அலிஸ் கேப்சி 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது சாரா பெஸ்க்கு கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து என் பிரசாத் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ராதா யாதவ் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் வரைக்கும் வந்து எடுப்பாங்க. அடுத்து மணி மீண்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க சான்ஸ் வந்து இருக்குது. நல்லா கேட்டுருக்கு. அவங்களோட ஓவர் வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் வந்து எடுப்பாங்க. ஓவர் கொடுக்கல, ஒரு ஓவரில் நிப்பாட்டுறாங்கன்னா நம்ம 2 விக்கெட் எடுப்பாங்க சொல்லணும், 1 விக்கெட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து குறையும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் ஒருத்தங்க 2 விக்கெட் எடுப்பாங்க சொல்லணும்னா நான் ஓவர் கொடுப்பாங்க என்னங்கிற பார்த்து நான் சொல்ல மாட்டேன். கிரக அமைப்புகள் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்குன்னா ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறது. ஸோ அவங்க 4 ஓவர் போட போகிறாங்கன்னா 3 ஓவர் போட போகிறாங்கன்னா பொறுத்து நீங்கள் அவங்க வந்து எடுக்கணுமா வேணாமல் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா சீகா பாண்டே 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் RCBயில் வந்து பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து டேனியல் வெயிட்டு எப்படி அங்கிட்ட சப்பாலி வருமா வந்து சொன்னோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டேனியல் வெயிட்டும் ஒன்று பெரிய ஸ்கோர்ஸ் வந்து அடிப்பாங்க. ஒரு 25 ரன்ஸ்க்கு மேலே அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இயர்லியாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து எல்லிஸ் பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 20 ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. அடுத்து ரிச்சா கோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா வந்து இருக்குது. அடுத்து கனிக்கா ஆயிடுச்சா பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஜார்ஜியா வாரகம் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து கிம் கார்த் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் வந்து எடுப்பாங்க. அடுத்து பி ராவத் வந்து பார்த்தோம்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பி ஜோய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ரேணுகா சிங் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது 2 டீம்லேயும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஷெஃபாலி வர்மா, ஜெமிமா ராட்ரிகிஸ், மரிசானா காப், ராதா யாதவ், மின்னுமணி, சீகா பாண்டே, ஸ்மிருதி மந்தனா, எல்லிஸ் பெர்ரி, ரிச்சா கோஸ், ஜார்ஜியா வாரகம், கிம் கார்த், ரேணுகா சிங் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடணும்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஸ்மிருதி மந்தனா, ஜார்ஜியா வாரகம், மரிசானா காப்
உங்கள் 3 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள். நேற்று மேட்ச்சில் வந்து நானே வந்து சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து 80% மேலே ஒர்க் ஆகிருந்துச்சு. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ நேற்று மேட்ச் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும் நான் வந்து கான்ஃபிடன்ஸாக வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து தெரியும் ஒரு சில காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அக்யூரேசி வந்து அதிகமாக வந்து வரும், ஒரு சில காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து வரும். அதுபடி நேற்று நல்லா வரும்னு சொல்லியிருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வந்துருந்துச்சு, 90% வந்து வந்துருந்துச்சு நான் வந்து சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்சும் 3வது மேட்ச் அளவுக்கும் இந்த காம்பினேஷன் சூரியனும் சனியும் சேர காம்பினேஷன்ஸில் அக்யூரேசி வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும், அது ரெண்டையும் ஒப்பிடையில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வந்து டீம் வந்து போட்டுக்கோங்க.